ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் நான் வந்துட்டேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னோடய சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் போடுற எல்லா வீடியோஸுமே என்னோடய எக்ஸாம் டைம்ஸில் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். அது ஏன் எப்படின்னு எனக்கு தெரில, பட் அந்த மாதிரி தான் அமையுது. ஸோ திரும்பவும் எனக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த லீவில் வந்து நான் படிக்கிறத தவிர எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். காலேஜ் போய் சும்மா இருக்கிறது அது கூட பரவாயில்லையா இருக்குது. ஆனால் வீட்டில் இருந்து சும்மா இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. வேறு வழி இல்லாமல் அப்படி இப்படி பண்ணி என்னையே நான் பயமுறுத்திக்கிட்டேன். ஸோ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம ரைட்டிங் சேலஞ்சுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம், பட் அது பண்ணவே இல்லை அப்படின்னு. ஆக்சுவலி அந்த ரைட்டிங் சேலஞ்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய எஃபெக்டிவான திங்ஸை நானுமே லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அதை தான் எழுத ஆரம்பித்தேன். செம்ம டைமாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி நீங்களும் நிறையா ஜூஸ் குடிங்க. ஓகே, கம்மிங் டு ரைட்டிங் சேலஞ்ச். இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி எழுத போகிறேன் அப்படின்னா, அ லெட்டர் டு அ ஸ்ட்ரேஞ்சர். அதாவது நம்ம என்னைக்கா ஒரு நாள் பார்த்த ஒருத்தங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லணுன்னா நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படின்றத பற்றி தான் நான் எழுதினேன். உண்மையாகவே இந்த லிட்ரேச்சர் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் நிறைய எக்ஸாஜரேட் பண்ண கற்றுக்கிட்டேன். அதாவது ஒரு சின்ன விஷயத்தையே நிறைய விஷயமாக நான் கன்வெர்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதாவது பேசிக்கலி கதை அடிக்கிறது, அதுதான் மேட்டர். அப்படியே கதை அடிக்கிறதா இருந்தால் கூட ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட என்னடா சொல்லுவ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் உங்களோட லைஃப்லேயும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு கைண்ட் ஸ்ட்ரேஞ்சர் இருந்திருப்பாங்க. நீங்கள் அதை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களோட மைண்டுக்கு வருவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி மீட் பண்ண கைண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நான் என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சனோ அதெல்லாம் நான் எழுதினேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப போர் அடிச்சதுன்னு இன்னொரு ஜூஸ் போட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோவோட வரேன். பாய்.